ஐயாத்துணை இளம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து விழங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். ஆயிடையன் கலிவண்ணனுக்கு புத்தி சொல்லுகின்ற அந்த விருத்த தொடர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விருத்தம் தெய்வகி வயிற்றிலுற்று ஸ்ரீகிருஷ்ணர் எனவே தோன்றி வைவசுதேவன் பெற்ற மனுவன வழங்கள் நாட்டி நெய்யிடை வழியில் சேர்ந்து நருட்டுமாஞாலம் செய்து செய்தவர் கஞ்சன் தன்னை செய்ததும் கேட்டிலீரோ. அந்த கலிமன்னனிடம் ஐயா சொல்லுகின்றார், மன்னா, தசரதற்கு மகனாக ராமராக பிறந்த செய்தியை நான் சொல்லிவிட்டேன். அதோடு மட்டுமல்ல, துவாபராயகத்திலே அந்த தெய்வகிக்கு பிள்ளையாக கண்ணனாக அவதாரம் எடுத்து ஸ்ரீ கிருஷ்ணர் எனவே அங்கே தெய்வமாக இந்த உலகில் தோன்றி வந்து அந்த வசுதேவனுடைய பிள்ளையாக ஒரு சாதாரண மானிடனாக மக்களோடு மக்களாக ஆயர்குடியில் அந்த இடையர்களோடு வாழ்ந்து வந்த செய்தி உங்களுக்கு தெரியாதா? அது மட்டுமல்ல, அந்த ஆயர்குல பெண்களோடு அங்கே கூடி விளையாடி எத்தனையோ லீலைகளை செய்திருக்கின்றார். அப்போதெல்லாம் ஒரு மானிட ரூபத்தில் தானே இருந்து ஒவ்வொன்றையும் செயல்படுத்தி இருக்கின்றார். அப்போது அவர் ஒரு சாதாரண மனிதன்தான் என்று ஒரு ஆணவத்தோடு எழுந்த கம்சனை அவர் அழித்த செய்தி உங்களுக்கு தெரியாதா? கம்சன் தானே எல்லா வரங்களையும் பெற்றுவிட்டோம், இவனை அழித்து விடுவோம் என்று, இவன் ஒரு சிறு குழந்தைதானே என்று எண்ணி எத்தனை அழிவுகளை தோற்றுவிக்கின்ற விதமாக ஏவல்களை செய்துவிட்டான். ஆனால் அவனால் வெற்றி பெற முடிந்ததா? சாதாரண ஒரு மானிட உருவிலிருந்து அந்த அழிக்க வேண்டுமென்று நினைத்து அங்கே துன்பப்படுத்திய அந்த கம்சனை கொன்று வதம் செய்த செய்தி உங்களுக்கு தெரியாதா? இதையெல்லாம் தாங்கள் மறந்துவிட்டீர்களா? ஆகவே இப்போது அவர் எல்லா இடங்களிலும் ஒரு சாதாரண தர்மம் தலை தூக்குகின்ற போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகின்ற விதமாக ஒரு சாதாரண ரூபம், மானிட ரூபம் கொண்டு வருவது இயற்கை இயல்புதான். ஆகவே நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள், நாம் இங்கிருந்து சென்று விடுவோம் என்று அந்த ஒவ்வொரு செய்தியாக எடுத்து சொல்லுகின்றார். ஐயா உண்டு.